ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் இரவு வணக்கம். சாப்பிட்டீங்களா எல்லோரும்? நாங்கள் இப்போ தான் சாப்பிட போகிறோம். இப்போ தான் செஞ்சோம். இன்றைக்கி வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அங்கே இங்கே கொஞ்சம் அலையணுமா இருந்துச்சு. ஏதோ சர்டிஃபிகேட் பண்ணுறதுக்காக பையனுக்கு. அதனால் நான் வந்ததே லேட்டு தான். வேலையிலேருந்து என்னமோ சீக்கிரம் தான் வந்தேன். ஆனால் அங்கே எங்கே அலைஞ்சிட்டு இருந்ததில் சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. இன்றைக்கி நாங்கள் நைட்டில் என்ன சாப்பாடு செஞ்சுருக்கோன்னு காட்டுறோம் பாருங்க. அதுக்குள்ளே என் பையன் சாப்பிட்றதுக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீ பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு பருப்பு குழம்புங்க, அப்புறம் கீரை பொரியல். நான் முட்டை போட்டு தான் கீரை பொரியல் செய்வேன் எப்பயுமே நான். எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு எனக்கு. இது பருப்பு குழம்பு. இன்னும் காய் போடல. காய் போடுற அளவுக்கு டைமும் இருந்தில்லை. அதனால் எப்படி பார்க்குது? சூப்பராகுதா? வீடியோக்காக சொல்கிறியா இல்லை உண்மையாலுமே சொல்கிறியா? கொஞ்சம் நிமிந்து தான் பாரு. டேய், நீ மூஞ்ச காட்டுறா. அவன் வீடியோலலாம் மூஞ்ச காட்ட மாட்டான். அம்மா மட்டும் தான் மூஞ்ச காட்டணும். பசங்கள்லாம் மூஞ்ச காட்ட மாட்டாங்க. என்னத்தை சொல்ல. சரிங்க, இன்றைக்கி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க உங்கள் வீட்டிலன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் குட் நைட். அப்புறமா எல்லா வீடியோக்கும் லைக் கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதை சொல்லணும்னு இருந்தேன். சொல்லலாமா வேணாவா அப்படின்ட்டு நினச்சிட்டே இருந்தேன். மனசு உறுத்தலாகவே இருந்துச்சு. சரி, ஏற்றுக்காததும் அவங்களோட விருப்பம். நம்ம சொல்கிறத சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு சொல்லிட்டேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். சாப்பிட்டுட்டு இன்னும் நிறைய வேலை இருக்குது. சாமானெல்லாம் கழுவணும். நமக்கு எப்பயுமே கழுவுறது, துவைக்கிறது அதான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் என்ன உங்கள் வீட்டில் சாப்பிட்டீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். நாங்கள் சாப்பிட்றோம். நல்லா இருக்குங்க. கீரையில் முட்டை போட்டு செஞ்சு பாருங்கள். வேய்ச்சி முட்டை போட்டு கீரை வைக்கும் போது முட்டையை போட்டு வச்சுருங்க. அப்புறம் எடுத்து கட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாய். பாய். ஓகேங்க, பாய்ங்க. மறுபடியும் எல்லாருக்கும் இரவு வணக்கம். குட் நைட்.